ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2024 மே மாதம் சனிக்கிழமை. இன்று சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3:30 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 இன்றைய திதி இன்று அதிகாலை 4:56 வரை திருதியை, இன்று சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:08 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:56 வரை கரசை, பின்பு மாலை 5:06 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராசிரமம் சித்திரை சுவாதி என்பது இன்றைய சந்திராசிரமணிக்கு. இன்றைய ராசி பார்த்தோன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடிய நாளாகவே அமைது. உங்களுக்கு மொத்தத்தில் உங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் நன்மை, உங்களுக்கான நன்மை நடக்கக்கூடிய ஒரு நன்மை நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு செலவுகள் இன்று இருந்துக்கிட்டே உங்களுக்கு, அது குழந்தைகள் கல்வி சார்ந்த செலவோ இல்லை மருத்துவ செலவோ சுப செலவுகளோ, உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு செலவில் இருந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். மிதுனராசி அன்புகளுக்கு தேவையில்லாமல் மற்ற பேர் கொஞ்சம் கோவப்படக்கூடிய சினங்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க. குடும்பத்தில் உள்ள நபர்கள் மேலேயோ உறவினர்கள் மேலேயோ அல்லது குழந்தைகள் மேலேயோ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கோபம் படக்கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது. கொஞ்சம் அமைதியை கலந்து முயற்சி எடுங்க. கடகராசி அன்பு பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாக வெற்றியாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இருந்தாலும் 8 சனிபவம் இருக்காத ஒரு செயலையும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்வது உங்களுக்கு சிறப்பு. சிம்மராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு 1 சனிபவம் இருக்கார். அந்த 7 சனிபவம் இருக்கிறதால உங்களுடைய ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக யோசித்து செய்யுங்க. அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இன்று ஒரு முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக என்று இருக்குது. இந்த உறவினர்கள், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், குழந்தைகள், நண்பர்கள், உடல் செய்ய பணியாளர்கள் எல்லாருமே உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. இந்த ஆதரவை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்கான அற்புத நாளாக அமைகிறது. உங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் சுபமாக அமைப்புகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு சுப காரியமாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, குழந்தை கல்வி சார்ந்தும் சரி, எந்த விஷயம் நீங்கள் போய் முன்னணி இருந்து நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அது மிக சுபமாக அற்புதமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. உங்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நீங்கள் பயந்து அச்சப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்க உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா எந்த நல்ல விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பணி சார்ந்து, முதலீடு சார்ந்து, தொழில் சார்ந்த எந்த விஷயமா இருந்தால் கொஞ்சம் இது முடியுமா முடியாதுன்னு கொஞ்சம் அச்சத்தோடும் பயத்தோடும் தயக்கத்தோடு நீங்கள் அந்த செயலை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி அன்பை பார்த்தா இந்த பாச போராட்டம், பாசம் இருந்த நாளாக அமைகிறது. குழந்தை மேலே ஒரு பாசமோ, கணவன் மனைக்குள்ளே ஒரு பாசமான ஒரு அந்யோன்யம் இருக்கிறதோ, உறவின் மேலேயோ எல்லா விஷயத்தையும் எல்லாருமே நீங்கள் பாசத்தை பொழிய போகிற உங்களுக்கும் அவங்களும் அந்த பாசத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பாசம் நிறைந்த ஒரு அருமையான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று முழுவதும் வெற்றி. நீங்கள் என்ன நினைச்சாலும், என்ன செய்ய நினைச்சாலும், எதிர்நோக்கி போனாலும், எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி அமோகமாக இருப்பதனால நீங்கள் ஏதாவது செய்கின்ற தொழில் அபிவிருத்தி சார்ந்த சில விஷயங்கள், சுப காரியங்கள், சில விஷயங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் முன்னின்று எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியாக அந்த நிகழ்ச்சி முடியக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி அன்பர்களை பார்த்தோன்னா
இன்றைக்கி தனம் நிறைந்த நாளாக இருக்க போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு 2 சனி பகவான் உங்களுக்கு 7 சனியுடைய ஆரம்ப காலம் இருந்தாலும் சனியை பாரு கொடுத்தாரமில்லை கெடுத்தாரம் சொல்லுவாங்கன்னா சனியோடைய ஒரு அனுகூலத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவு வரக்கூடிய நாளாகுது. அது வந்து உங்களுக்கு சொத்து சார்ந்த தன வரவாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய கடன் தன வரவாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலில் நிலுவையாக இருந்தாக்கலாம், இல்லை தொழில் உற்பத்தியில் வரவாக இருக்கலாம். அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா அந்த தன வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தினமாக என்று உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி என்று பார்த்தோன்னா 1 சனி பகவான் இருக்கார், ஜென்ம சனி. நீங்கள் செய்கின்ற எல்லா செயலும் நற்செயலாக இருக்கும். நீங்கள் கெட்டது செய்யணும் போனால் நல்லதாக அமைச்சோம். அதனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நல்ல செயலாக அத்துடைய பாராட்டையும் புகழையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருப்பது. உங்களுக்கு நல்ல நற்செயல் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மீனராசி என்று பார்த்தா உங்களுக்கு வந்து 12 சனி பகவானுக்கு 7 சனியோட கடைசி கலந்தால் உங்களுக்கு உதவிகள், ஏதாவது உங்களுடைய பணி சார்ந்த உதவிகள், குழந்தைகள் கல்வி சார்ந்த உதவிகள், குடும்பத்துக்கான சில உதவிகள், சுப நிகழ்ச்சிக்கான சில உதவிகள், நீங்கள் எந்த உதவி நீங்கள் போய் கேட்டாலும் யாரும் மறுக்காமல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும், நீங்களும் அடுத்தவருக்கு கேட்குறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்குது. உதவி செய்தாலும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த அனைத்து ராசிகளும் ஒரு இனிய நாளாக வெற்றி நாளாகவும் அமைது ஆண்டு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.